ஓப்பனிங் டான் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக படம் வேற மாதிரி இருக்கும். டானும் கிடையாது, ஆணும் கிடையாது. டானோட நல்லா இருக்கு. அதான் டான் 2லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டானுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேற லெவல் இருக்கு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. பிரதீப் சூப்பரா அடிச்சிருக்காரு. பயங்கரமா இருக்குது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ படிக்கிற காலேஜ் பசங்களுக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்குது படம். விஜய் சித்து அர்ஷத் கான்லாம் வந்து நீட்டாக மிரட்டிட்டு போயிட்டாங்க. நல்ல படம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம் தான். டான் மாதிரி இருக்குது. நிறைய காலேஜ் படம் உள்ளே இழுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லார் படம் மாதிரி இந்த படம் கிடையாது. வித்தியாசமாக தான் எடுத்திருக்காங்க ப்ரோ. படம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். முக்கியமாக காலேஜ் பசங்க, காதல் தோல்வியானவங்க எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாப்லேயே டுஸ்ட்டாக தான் இருக்குது. என்னண்டா இப்போ வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டோம், அடுத்தடுத்து நம்மளை ஒருத்தங்க வெறியாக்குறாங்க. வாழ்க்கையில் முன்னாடி ஒருத்தன் வரான்றதுக்கு அர்த்தம் வந்து பிள்ளைய தான். ஒரு பிள்ளை வாழ்க்கையை விட்டு போதா, அதை நோக்கி அவன் வருவான். அம்மா நான் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்டா, செவிச்சு காட்டணும்டா, அந்த மாதிரி வாரியான். அப்படி வந்து தான் ஆள் தரமாக நடிச்சிருக்கேன் படத்தில். வராத கதையா இருக்கா? ஆமாம், வராத கதை தான். எந்த கதையுமே கிடையாது. பார்த்துட்டு நீங்கள் எதுண்டாலும் சொல்லுங்கள் உங்கள் கதை எப்படி வந்திருக்கா வரலையாண்டு. ஓப்பனிங் டான் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக படம் வேற மாதிரி இருக்கும். டானும் கிடையாது, ஆணும் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மட்டும் லாக் ஆகும். மற்றபடி எல்லா படம் சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லபடியாக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கண்ணீர் வடிகிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சில ஆளுக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு போயிருக்கு. நமக்கு ஆயிருக்கு. அதுக்காண்டி நம்ம அழுக முடியும். என்ன சொல்கிறீங்க? வாழ்க்கையில் 1 போனால் 2, 2 போனால் 3. என்ஜாய் தான், என்ஜாய். டான் மாதிரிலாம் இல்லை. இது நல்ல கதை. நல்ல கதை, நல்லா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பிடிக்கும். லாஸ்ட் அதோட நல்லா இருக்கா? இல்லை, சூப்பராக இருக்குது. அதோட சூப்பராக இருக்குது. அதோட சூப்பராக. நல்ல படம். நல்ல படம். சூப்பர் படம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். டான் 2லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக முன்னேறிட்டு வரவருக்கு நல்ல தரமான படம். அவர் நம்பி இனிமேல் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் உட்காருவாங்க அவர் நடித்தா. ஏன்னா கதை சூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணிட்டாப்புல நல்லா இருக்குது. காலேஜில் சேட்டப் பண்ணிட்டு சுற்றுனவங்களுக்கு ஃபுல்லாக இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரியாலிட்டி என்ன, கெத்து என்னன்றதை டிஃப்ரென்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதை விட ஒரு நல்ல லெசன்ஸ் யங்ஸ்டருக்கு நல்லா இருக்காது. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ண ஒரு லெசன். சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நல்ல யங்ஸ்டருக்கு நேர்மையாக இருந்தால் என்ன கிடைக்கும், இல்லை சீட்டிங் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத நல்லா சொல்லியிருப்பாங்க மனுஷங்களுக்கு. ப்ரோ படம் வந்து சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. என்னன்னா படத்தில் வந்து கடைசி ஒரு கேமியோ வர்றதை மட்டும் வந்து ஸ்டெக்காகி நின்றுச்சு. அதை மட்டும் ரிப்பீட்டாக போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம். அது மட்டும் தான், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம். அதுக்காண்டி போட்டுட்டாங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, இது வேற லெவல் இருக்குது. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. பிரதீப் சூப்பராக அடிச்சிருக்காரு. முக்கியமாக விஜய் சித்து அவங்களும் ஹர்ஷத் கானும் சூப்பராக 2 பேரும் ஈக்குவலாக அந்த ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹர்ஷத்தை அடிப்பாங்களா வீடியோவில், அதே போது இங்கே அடிவாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்டலில் ஒரு சாங் வரும், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வைபாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆக்டிங்கும் டேரக்ஷன் இல்லை. கோமாளி டேரக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதேமாதிரி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. நடிப்பு, நடிகர் பிரதீப் ரங்கராஜன் நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக சிரிப்பு தான். படம் ஃபுல்லாக தரமா டான் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? மொட்டை மாடி பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஃபுல்லாக கருத்தே சிரிப்பு தான். லாஸ்ட் வரை புரிய வச்சாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதுவும் ஃபேக் அது பண்ணக்கூடாது. நேர்மையாக இருந்து வந்தால் கரெக்டாக இருக்குங்களா. கருத்தில் நல்ல கருத்து இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக கொண்டு வரும். கருத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரோ. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். அதுவும் நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா தான் ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். நான் சொன்னது அப்படியே தான். எல்லாமே நல்லா இருக்குது. முன்னாடியே முடிச்சிருக்கணும் படத்தை. கொஞ்சம் ட்ராக் ஆகிருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப லென்த்தாக இழுத்து அடிச்சுட்டேன். கிளைமேக்ஸ் சீன் வேற கட் ஆயிருச்சு. இந்த டியூப்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாம் உள்ளதான் உட்காந்து 4 தடவை போட்டாங்க. 4 தடவையும் கட் அதே இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான். டான் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. இப்போ படிக்கிற காலேஜ் பசங்களுக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்குது படம். டான் மாதிரி இல்லை. இது அப்படியே வந்துட்டு இல்லை. டான் மாதிரி இல்லை. டானில் கொஞ்சம் இருக்கும். டோட்டலாக வேற கதை. பார்க்க தான் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தோணுச்சு. இல்லை, ரியாலிட்டி இதுதான். ரியாலிட்டி அதுதான் தலையெழுத்துன்ற மாதிரி நல்லபடியாக நல்லா இருக்குது படம். பார்க்க வரமாக இருக்கும். காமெடியாக இருக்குது. ஆனால் கடைசி சீன் பாட்டிவிட்டாங்க. அதை மட்டும் கடைசி இன்னும் பார்க்கல. அப்புறம் திரும்ப நைட் எல்லாரோட ரோலும் நல்லா இருந்துச்சு. அந்த இதில் நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கான முக்கியமான படம் தான். படிப்பை பற்றின படம். நல்லா இருக்குது படம். டானோட நல்லா இருக்குது. அதான் டானோ கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்கணும். இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ், காமெடி எல்லாமே கலந்து கடைசியில் எமோஷனல் டச் சூப்பராக இருந்துச்சு. டிராகன் வந்து இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏற்றப்படும் ப்ரோ. சூழ்நிலைக்கு ஏற்றப்படும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா?
டிராகன் எல்லாம் பெஸ்ட் தான், நல்லா பண்ணுறாங்க. நல்லா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் எப்போ இந்த மாதிரி ஸ்லாங் பண்ணியிருக்க முடியாது. ஸ்லாங் கொஞ்சம் ப்ரூஃப் வச்சு ஏமாந்து வேலைக்கு போகிறாங்க. அதுதான் படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. ஹீரோ மட்டும் ஹீரோ தான் படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாரு. மிஸ்கின் சார் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. கடைசி டான் பட கதை மாதிரி தான் மிஸ்கின் மாதிரி. அங்கே வந்துட்டு இது எஸ் சூர்யா பண்ணுறாரு, இங்கே வந்து மிஸ்கின் சார் அப்படியே கடைசியாக இது பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான். அப்பா சென்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது. காமெடி தான் 100%. அதே மாதிரி விஜய் சித்து ஹர்ஷத் கான்லாம் வந்து நீட்டாக மிரட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே எப்படி நம்ம யூடியூப்பை பார்த்து சிரிக்க வைக்கிறாங்களோ அது மாதிரி தேட்டரில் சிரிக்க வைக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நமக்கு சித்துனாக்காக பார்க்க வேண்டிய படம் நல்லா இருந்தது. லவ் டுடே மாதிரி இந்த படம் ஒரு ஹிட் ஆகுமா? இது ஒரு ஹிட் ஆகும். இதே ஹிட் ஆனால் பொண்ணுங்க வந்து வெயிட் பண்ணணும். லவ் பண்ணா பசங்க வந்து மெதுவாக தான் முன்னேறி வருவோம். அது வரைக்கும் பொண்ணுங்க வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு முடிவு இருக்கிறனால நாங்கள் பசங்க பாதிக்கப்படுறோம். இப்போ என்னன்னா லைஃபுக்கு ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. அது கரெக்டான வழியா இல்லை தப்பான வழியான்னு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மெசேஜெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. கடைசியில் பாடம் சக்காய் போச்சு. 10 ரூபா போச்சு. 60 ரூபா டிக்கெட்டில் பார்த்தீங்களா இல்லையா? படம்